ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9th செகண்ட் டைம் தமிழ் புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இதுவே ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலலாம் ஒவ்வொரு பாடம் வாரியாக கொஸ்டின் போட்டிருப்போம். தமிழில் ஏன் அப்படி போடுறான்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியில் ஒரு பாடத்தில் குறைஞ்சது 10 கொஸ்டின்லேருந்து அதிகபட்சமாக 50 கொஸ்டின் வரை வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் தமிழில் அப்படி இல்லை. ஏன்னா ஒரு பாடத்தில் குறைஞ்சதே ஒரு 4, 5 அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இப்போ இது என்னது 9th செகண்ட் டைம் தமிழ் புக்கா, இந்த புக்கில் உள்ள கொஸ்டின் எல்லாமே வரிசையாக பார்ட் 1 பார்ட் 2 அப்படி போடலான் இருக்கேன் வீடியோ. ஸோ ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் லிங்கில் வைக்கிறேன். ஸோ பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. இது பார்ட் 2 வீடியோ. 11வது கொஸ்டின், கைலாஷ் சத்யார்த்திக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்த ஆண்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 1998, 2004, 2014, 2000. ஸோ இவர் கைலாஷ் சத்யார்த்தி, இவர் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ கைலாஷ் சத்யார்த்தி யாருன்னா, இந்தியாவை சேர்ந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இவர் எதுக்கு ஃபேமஸ்னால், குழந்தை தொழிலாளர் இருக்காங்கல்ல. ஸோ 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வேலை செஞ்சிட்ருப்பாங்களா, அவங்கள தான் குழந்தை தொழிலாளர்னு சொல்லுவாங்க. இது சட்டத்திற்கு புறம்பானது தான். ஸோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, குழந்தை தொழிலாளர் முறை, அந்த முறைக்கு இவர் ரொம்ப எதிராக நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க நிறைய முயற்சி பண்ணியிருப்பார். ஸோ அதில் வெற்றியும் அடைஞ்சிருப்பார். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா என்ன பண்ணியிருப்பார்னா, குழந்தை தொழிலாளர் முறை அதை ஒழிச்சுக்கிட்டு அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு எல்லாமே கல்வி கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராடி இருப்பார். ஸோ சக்ஸஸும் அடைஞ்சிருப்பார். ஸோ அவர் தான் கைலாஷ் சத்யார்த்தி. இவருக்கு 2014 அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2014 தான் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க கைலாஷ் சத்யார்த்திக்கு. இவர் பச்பன் பச்சாவ் அந்தோலன், இளமையை மீட்டெடுக்கும் இயக்கம்னு தமிழில் சொல்லுவாங்க. பச்பன் பச்சாவ் அந்தோலன் அந்த இயக்கத்துக்கு தலைவராக இருந்திருப்பார். ஸோ இந்த இதேமாரி நிறைய இயக்கத்துக்கு தலைவராக இருந்திருப்பார். ஸோ இவங்க உறுப்பினர்கள் எல்லாமே குழந்தை தொழிலாளர் முறை அதை ஒழிச்சு கட்டிட்டு குழந்தைகளுக்கு கல்வி பெறுவதற்கான உரிமையை வழங்கணும் அப்படின்னு நிறைய போராட்டம் பண்ணியிருப்பார். இவர் பண்ண விஷயங்களில் முக்கியமானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, 1998 உலக அளவில் ஒரு மாபெரும் மக்கள் அணிவகுப்பை தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். ஸோ உலக அளவில்னால் கிட்டத்தட்ட ஒரு 103 நாடுகளில் இந்த குழந்தை தொழிலாளர் முறை அதுக்கு எதிராக ஒரு மாபெரும் மக்கள் அணிவகுப்பை தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 80,000 கிலோமீட்டர். 80,000 கிலோமீட்டர் இந்த நீளத்துக்கு 103க்கு மேற்பட்ட நாடுகளில் மக்கள் அணிவகுப்பை அணிதிரட்டி நடத்தியிருப்பார், தலைமை தாங்கியிருப்பார். ஸோ இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, குளோபல் மார்ச் எகெயின்ஸ்ட் சைல்டு லேபர்னு சொல்லுவாங்க. இவர் கிட்டத்தட்ட ஒரு 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு கல்வி பெறுவதற்கான உரிமையை வாங்கி கொடுத்துருப்பாரு. இவர் வாங்கின அமைதிக்கான நோபல் பரிசு அதை கூட இந்த குழந்தைகள் நலனுக்காக இவர் அர்ப்பணிச்சிருப்பார். அப்புறம் 12வது கொஸ்டின், பாகிஸ்தானில் பெண்கல்வி வேண்டுமென 1997 போராடிய பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா, செகண்ட் ஆப்ஷனில் உள்ள மலாலா யூசப்சாய். ஸோ அந்த காலத்தில் கொஞ்சம் பெண் கல்வி அதுக்கு ஒரு நிறைய தடைகள்லாம் இருந்திருக்கும். ஸோ இந்த மலாலா யூசப்சாய் இவங்க பாகிஸ்தானை சேர்ந்த பெண்மணி. இவங்களுக்கும் கல்வி பயிலுக்கு நிறைய தடைகள்லாம் இருந்திருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பெண்களுக்காகவும் போராட்டத்தில் இறங்கியிருப்பாங்க. ஸோ பெண் கல்வி அதனுடைய முக்கியத்துவத்தை கூறி பெண்கள் கண்டிப்பாக நாட்டில் கல்வி கற்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்த்துருப்பாங்க. ஸோ சக்ஸஸும் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் 2014 அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. அப்போ 2014க்கான அமைதிக்கான நோபல் பரிசு 2 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஒன்று கைலாஷ் சத்யார்த்தி, இன்னொன்று பாகிஸ்தானை சேர்ந்த பெண்மணியான மலாலா யூசப்சாய். ஸோ இவங்க 1997 போராட்ட காலத்தில் இறங்கியிருப்பாங்க. அப்போதைக்கு இவங்களுக்கு வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 வயசு.
ஸோ 12 வயசுலேயே போராட்டம் வந்து பண்ணியிருப்பாங்க பெண் கல்வி வந்து வேண்டும் அப்படின்னு. அப்புறம் 13வது கொஸ்டின், கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. ஸோ கோத்தாரி கல்விக்குழு இது வந்து ரொம்ப முக்கியமான குழுன்னு சொல்லலாம். கல்வியின் முக்கியத்துவம் அதை பற்றி ஆராயதுக்காக அமைக்கப்பட்ட கல்விக்குழு தான் இந்த கோத்தாரி கல்விக்குழு. ஸோ இது வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1964. 1964 ஜூலை 14 வந்து தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த கல்விக்குழு ஜூலை 14 1964 அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த கல்விக்குழு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா ஸ்டேஜ்லையும் பெண் கல்விக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 14வது கொஸ்டின், பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை எழுதியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள நீலாம்பிகை அம்மையார். ஸோ நீலாம்பிகை அம்மையார் இவங்க தான் பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளாரின் மகள். ஸோ மறைமலை அடிகளாரின் மகள் தான் நீலாம்பிகை அம்மையார். மறைமலை அடிகளார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ மறைமலை அடிகள் வந்து தனித்தமிழ் அதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய மகளான இந்த நீலாம்பிகை அம்மையார் இவங்களும் தனித்தமிழின் வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வந்து அளித்திருப்பாங்க. ஸோ இவங்க நிறைய நூல்களும் எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே தனித்தமிழ் கற்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கும். ஸோ யாரெல்லாம் தனித்தமிழை கற்க விரும்புகிறார்களோ அவங்க வந்து இவங்களுடைய புக்கெல்லாம் படித்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நூல்கள் பார்த்திங்கன்னா அதில் ஒன்று தான் இந்த பட்டினத்தார் பாராட்டிய மூவர்னு ஒரு நூல். அது மட்டும் இல்லாமல் முப்பெண்மணிகளின் வரலாறு, அதுக்கப்புறம் வந்து வடசொல் தமிழ் அகரவரிசை, அப்புறம் தனித்தமிழ் கட்டுரை, இது எல்லாமே இவங்க எழுதிய நூல்கள் தான். அப்புறம் 15வது கொஸ்டின், யாண்டும் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லல் யாருக்கும் எப்பொழுதும் இயலாத. ஸோ யாண்டும்னா அதோடைய மீனிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும். அதுக்கப்புறம் 16வது கொஸ்டின், பிசிராந்தையார் என்னும் நாடக நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலை இயற்றியவர் யார்? ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, சுரதா. ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து பாரதியார், பாரதிதாசன் தான். ஸோ எல்லா கொஸ்டின்லையுமே இந்த 2 ஆப்ஷன் மோஸ்ட்லி வந்து இடம் பிடிச்சிருக்கும். ஸோ பிசிராந்தையார் என்னும் நாடக நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அப்போ பாரதிதாசன்னா பிசிராந்தையார் என்னும் நாடக நூலை இயற்றியிருப்பாங்க. ஸோ இந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1970 இந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்கும். அப்புறம் 17வது கொஸ்டின், மங்கையரை பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என கூறியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, சுரதா. மங்கையரை பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ கவிமணி தான் சரியான விடை. அப்புறம் 18வது கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் வினையாளனையும் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இலக்கண குறிப்பு தான். ஸோ கீழ்கண்டவற்றில் வினையாளனையும் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷனில் உள்ள அறிவார், இதுதான் வினையாளனையும் பெயர். அப்புறம் 19வது கொஸ்டின், பாரதியார் தன்னுடைய டேஸ் அகவையில் பாரதி எனும் பட்டம் பெற்றார். ஸோ பாரதியார் இருக்கார்ல, அவர் வந்து தன்னுடைய எத்தனாவது வயசில் பாரதி எனும் பட்டத்தை பெற்றார்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து அவருடைய 11வது வயசில் அரசவையில் வந்து கவிதையை இயற்றி பாரதி எனும் பட்டத்தை வந்து பெற்றிருப்பார். ஸோ 11வது வயதில். அப்புறம் கடைசி கொஸ்டின், சிறுபஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடல்களிலும் டேஸ் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஸோ சிறுபஞ்சமூலத்தை இயற்றியவர் யார்? காரியாசன். அப்போ சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் வந்து காரியாசன். இதில் உள்ள ஒவ்வொரு பாடல்கள்லையும் 5 கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். அப்போ சிறுபஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடல்களிலும் 5 கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.